யோசுவா புத்தகம் சொல்கிற விசுவாச பாடங்களில யோசுவாவும் காலேபும் தங்கள் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நடப்பது, பேசுவது, உணர்வுகளை வெளிப்படுத்துவது போன்ற வாழ்க்கையின் அடிப்படையான விஷயங்களை குழந்தைகள் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் தெரியுமா? தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். பெரியவர்கள் அந்த குழந்தைகளுக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, பெரியவர்களுக்கும் கூட முன்மாதிரிகள் தேவைப்படுகிறார்கள். யோசுவா புத்தகத்தில் யோசுவாவும் காலேபும் 2 முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிற தேவனே, கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியின்படியே நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நாங்கள் இந்த உலகத்தை அல்ல, உம்மை முக்கியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இதில் காலேபையும் யோசுவாவையும் முன்மாதிரியாக வைத்து நாங்கள் கற்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்தரலாம். ஆமேன். ஒரு போதகர் தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு சொல்கிறார். இவர் கவனித்து வந்த சபையில 2 விசுவாசிகள் தங்களுடைய வீட்டை மாற்றி புது வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வீடுகளுக்கு ஜெபிப்பதற்காக இவர் சென்றார். முதல் வீட்டில ஒரு நாய் வளர்த்து வந்தார்கள். இவரை பார்த்த உடனே அந்த நாய் சந்தோஷமாக வாலை ஆட்டிக்கொண்டு இவரிடத்தில் வைந்து கொஞ்சியதாம். இவரிடம் மாத்திரமல்ல, வீட்டாரிடம் அது பழகுகிற விதத்தை அவர் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தார். இடம் புதியது என்கிற கஷ்டம் அதற்கு இல்லவே இல்லை. அடுத்த வீட்டிற்கு இவர் செல்கிறார். அங்கே அவர்கள் ஒரு பூனை வளர்த்து வந்தார்கள். இவரை பார்த்த மாத்திரத்தில் அந்த பூனை இவரிடத்தில் வரும் என்று நினைத்தார். முன்பெல்லாம் அவரிடத்தில் வரும், பழைய வீட்டில் இருந்த பிரகாரமாகவே இப்பொழுதும் வரும் என்று அவர் எதிர்பார்த்த போது அது ஓடி ஒளிந்து கொண்டதாம். வீட்டாரும் சொன்னார்கள், இது இப்படித்தான் செய்கிறது. இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து அதற்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. அவ்வப்போது ஓடி ஒளிந்து கொள்கிறது, எங்காவது ஒரு மூலையில் நின்று கொள்கிறது என்று சொன்னார்களாம். இதை பற்றி போதகர் சொல்லும்போது சொல்கிறார், நம்முடைய பற்று எதன் மேல் இருக்கிறது என்பதை இந்த செயல்கள் வெளிப்படுத்துகின்றன. நாய்க்கு தங்கள் எஜமான் மேல் பற்று, பூனைக்கு தன் இடத்தின் மேல் பற்று. எஜமான் மேல் பற்று இருக்கிற நாய்க்கு எங்கே எஜமான் இருக்கிறாரோ அதுதான் சந்தோஷமான இடம். எனவே வீடு மாற்றியதை பற்றி அது கவலைப்படவே இல்லை. ஆனால் இடத்தின் மேல் பற்று இருக்கிற பூனைக்கு இடம்தான் முக்கியம். இப்போது வேறு புதிய இடத்தில் இருப்பதனால அதனால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. கிறிஸ்தவரும் கூட பல சமயங்களில் தங்கள் எஜமான் மேல் வைத்திருக்கிற பற்றை காட்டிலும் அந்த எஜமானிடத்திலிருந்து கிடைக்கிற நன்மைகள் மேல் பற்று வைக்கிறார்கள். இடத்தின் மேல் பற்று வைக்கிறார்கள், பொருள் மேல் பற்று வைக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கலாகாது. நாய் எப்படி தன் எஜமான் மேல் பாசம் வைத்திருக்குமோ அப்படியே நாமும் தேவன் மேல் பாசம் வைத்திருக்க வேண்டும். இன்னொருவர் இப்படி சொல்கிறார், ஒரு நாயை ஒருவர் நன்றாக கவனித்துக் கொண்டால் என் எஜமானர் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார் என்று நாய் நினைக்குமா. ஒரு பூனையை ஒருவர் நன்றாக கவனித்துக் கொண்டால் என் வேலைக்காரன் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறான் என்று பூனை நினைக்குமா. இந்த 2 பிராணிகளின் செயல்பாடுகளை கவனித்த ஒருவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். நாம் தேவனை பார்க்கும்போது நம்முடைய எஜமானராக பார்க்கிறோமா, நம்முடைய வேலைக்காரனாக பார்க்கிறோமா? எஜமானராக பார்க்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை குறை சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு இந்த தேவன் முக்கியமானவராக தெரிவார். அவர் என்ன செய்தாலும் அது நல்லதுதான் என்கிற எண்ணத்தில் அவர் இருப்பார். ஆனால் தேவனை தேடுகிறவர்கள் உலக தேவைகளுக்காக
மட்டும் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் தாங்கள் நினைத்தபடி எல்லாம் நடக்காத போது தேவன் மேலும் அவர்களுக்கு கோபம் வரும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. தேவன் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சொல்லியாக வேண்டும். இங்கே சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. காலேபிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்பதை முதலாவதாக நாம் பார்ப்போம். நம்பகத்தன்மை. ஆம், தேவனுடைய நம்பகத்தன்மையை உணர்கிற ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். காலேப் என்பது யார்? இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை நாம் முதலாவதாக பார்ப்போம். கெலேப் என்பதுதான் எபிரேய வார்த்தை. இந்த எபிரேய வார்த்தையின் அர்த்தம் நாய் என்பதாகும். நாய் தன் எஜமான் அல்லது எஜமானிக்கு உறுதியோடும் உண்மையோடும் சேவை செய்யும். இந்த வகையில் காலேப் தன் பெயருக்கு உண்மையாக இருந்தார். தன் வாழ்நாள் முழுவதிலும் ஆண்டவர் மீது அசையாத மெய்ப்பற்றோடு வாழ்ந்தார். முதலாவதாக அவரை 12 வேவுகாரர்கள் கானானை வேவு பார்க்க சென்ற அனுபவத்திலே பார்க்கிறோம். அவர்கள் போய்விட்டு திரும்ப வருகிறார்கள். 10 பேர். தேசமெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்கின்றன, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் காலேப் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். ஆனால் மற்ற மனிதர்கள், நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அநேக சமயங்களில் நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய கண்களுக்கு தெரிகிற மற்றவர்கள் தான் பலவான்களாக தெரிகிறார்கள். நம்மோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர், சர்வ லோகத்தையும் படைத்தவர், அவரால் முடியாதது எதுவும் இல்லை என்கிற எண்ணமெல்லாம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. 10 பேர் இப்படி சொன்ன மாத்திரத்தில் யோசுவாவும் காலேபும் மீண்டுமாக நல்வார்த்தைகளை சொல்கிறார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை தேவன் நமக்கு தருவார் என்று சொல்கிறார்கள். உடனே ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களை கல்லெறிந்து கொள்வதற்கு தீர்மானித்தார்கள். தாங்கள் உண்மை என்று நினைக்கிற அந்த செய்தியை 2 பேரும் சொன்னபோது அவர்கள் மேல் அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தது என்று பாருங்கள். இன்றைக்கும் கூட தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும்போது அநேகருக்கு கோபம் வரத்தான் செய்கிறது. தங்களுடைய நினைவுக்கு ஏற்ற பிரகாரமாக அது இல்லை என்றால் மிகுந்த எரிச்சல் உண்டாகிறது. எத்தனை பேர் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, என் தேவனை பற்றி சரியாக மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்கிற எண்ணம் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் மனதில் உறுதியாக இருந்தது. என் தேவன் வல்லவர். எல்லாம் எதிரடையாக இருந்தாலும், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் மேல் கல்லெறிய இஸ்ரவேலர் பார்த்தபோது தேவன் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். எண்ணாகமம் 14:10 சொல்கிறது, உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டார். என் தேவன் எப்படிப்பட்டவர்? அவரை நேரில் வருவார். தம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை. தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் எப்பொழுதும் அக்கறை உடையவராக இருக்கிறார். தன் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுடைய விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலே, அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றி வருகிறபடியினாலே, அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தேவன் சொன்னார். தேவனுக்கு உண்மையாயிருக்கு.
தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்திற்கு சொல்லுவதிலே நீங்கள் உறுதியாயிருங்கள். இந்த தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை சுற்றிலும் இருக்கிற பலரின் கருத்து நீங்கள் உண்மையான ஆழமாக அறிந்திருக்கிற கருத்துக்கு முரணாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். ஐயோ, நிறைய பேர் இப்படி நினைக்கிறார்கள், நான் மாத்திரம் ஏன் வித்தியாசமாக நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? காலேப் யோசுவாவை யோசித்து பாருங்கள். அவருடைய ஆவி வேறே ஆவி. அந்த விதமாக நாம் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தேசத்தின் பெரும்பகுதிகளை யோசுவா கைப்பற்றிவிட்டார். இந்த சூழ்நிலையில் யோசுவாவிடம் காலேப் என்ன கேட்டார் என்பதை பாருங்கள். இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்கிறார். காலேப் எவ்வாறு தேவனை முழுவதுமாக பின்பற்றினார் என்பதை பாருங்கள். தேவனுடைய வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால்தான் இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். காலேபுக்கு வேற ஆவி இருந்தது என்று சொன்னார் அல்லவா? அது என்ன ஆவி? காலேப் தன்னை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என் இருதயத்தில் உள்ளபடியே, அதாவது உண்மையை நான் சொன்னேன், மோசேயிடத்துல பேசினேன். வெறுமனே மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் பேசவில்லை. என் இருதயத்தில் நான் எதை நம்பினேனோ அதை நான் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்? நான் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். என்னுடைய நோக்கம் தேவனை பின்பற்றுவதாக மாத்திரம்தான் இருந்தது. ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். என்னோடு வந்தவர்கள், என்னை கல்லெறிய பார்த்தவர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள். நான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன். ஆரம்பத்தில் எனக்கு இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. இப்போதும் என்னால் யுத்தம் செய்ய முடியும். ஆனால் தன்னுடைய சொந்த பலனை மாத்திரம் அவர் நம்பவில்லை. அவர் சொல்கிறார், பாருங்கள், கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். அநேக பகுதிகளை வென்று விட்டார்கள். எதிரிகளை பல இடங்களிலே துரத்தியும் விட்டார்கள். எனவே இங்கே காலேப் யோசுவாவிடத்தில் கேட்டபோது, எனக்கு அவ்வளவு கஷ்டமான இடம் எதையும் தந்து விடாதிருங்கள், எனக்கு 85 வயது ஆகிவிட்டது, நான் ஒரு வசதியான இடத்துல இனி குடியிருக்க வேண்டும் என்று அவர் சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்கிறார். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று சொல்கிறார். எபிரோன், கீரியாத் அர்பா என்கிற பட்டணங்கள் அங்கே இருந்தன. இந்த பகுதியை எனக்கு தாரும், நான் அவற்றை வென்று விடுகிறேன் என்று யோசுவாவிடத்தில் சொல்கிறார். அந்த 85 வயதிலும் யுத்தம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். யுத்தம் செய்யாமல் போய் சந்தோஷமாக இருந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை தாரும் என்று கேட்கவில்லை. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய தன்மை. தேவன் சொன்னதை செய்வார் என்கிற நம்பிக்கை இருந்ததினால நான் இதை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட யோசுவாவிடத்தில் அந்த மலை நாட்டை கேட்கிறார். காலேபுக்கு யோசுவா கொடுத்த அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பாருங்க. காலேப் கேட்டார், யோசுவாவும் கொடுத்தார். ஆனால் யோசுவா எப்படி கொடுத்தார் என்பதை யோசுவா 15:13 சொல்கிறது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி. காலேப் கேட்டார் என்பதற்காக யோசுவா அதை கொடுத்து விடவில்லை. ஆண்டவரிடத்தில் கேட்டு அதை செய்கிறார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி. ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணம், கீரியாத் அர்பா என்பதுதான் எபிரோனுடைய பழைய பெயர். அர்பா என்பது ஏனோக்கின் தகப்பன். ஏனாக்கின் புத்திரர் என்று அழைக்கப்பட்டவர்கள் பெரிய பலசாலிகள், மிக உயரமான மனிதர்கள். அர்பா என்பவன் அவற்றில் முக்கியமானவன். அதனால்தான் அந்த பட்டணத்தை கீரியாத் அர்பா என்றார்கள். கீரியாத் என்றால் பட்டணம் என்ற அர்த்தம். அர்பாவின் பட்டணம். அதற்கு இன்னொரு பெயரும் இருந்தது, அதுதான் எபிரோன். யோசுவா ஏற்கனவே அந்த பட்டணத்து ராஜாவோடு சண்டையிட்டு அந்த ராஜாவையும் அவனுடைய
யுத்த வீரர்களையும் கொலை செய்திருக்கிறார். ஆனாலும் பட்டணம் அவர்கள் கைவசம் வரவில்லை. அங்கே அர்பாவின் பிள்ளைகளாகிய சேசாய், அஹீமான், தல்மாய் என்பவருடைய குடும்பங்கள் இருக்கின்றன. அவருடைய சந்ததிகள் அங்கே இருக்கிறார்கள். அந்த இடத்தை கேட்டு வாங்கிய காலேப் அவர்களை அங்கே இருந்து துரத்தி அந்த பட்டணத்தை எடுத்துக்கொள்கிறார். அதற்கு பிறகு தெபீர் என்கிற பட்டணத்தின் மேலும் படையெடுக்க தீர்மானிக்கிறார். அக்காலத்தில் தெபீர் கீரியாத் செப்பேர் என்று அழைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில எபிரோன் பற்றிய ஒரு சில கருத்துக்களை நாம் பார்ப்போம். எபிரோன் எவ்வளவு முக்கியமான பட்டணம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளலாம். இங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டியதாக ஆதியாகமம் 13:18 நாம் பார்க்கிறோம். இங்கே தங்கியிருந்த போதுதான் சாராள் மரணம் அடைகிறார். எப்ரோனின் வெளியில இருந்த மக்பேலா குகையை ஆபிரகாம் வாங்கி சாராளை அங்கே அடக்கம் பண்ணினார். இதே இடத்தில்தான் பின்னர் ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு, லேயா ஆகியோர் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். இந்த இஸ்ரவேலருக்கு ஒரு முக்கியமான பட்டணம் அது. லாபானிடத்தில் இருந்த யாக்கோபு திரும்ப கானானுக்கு வந்தபோது எபிரோனில் தான் வந்து தங்குகிறார். ஏனென்றால் அப்பொழுது ஈசாக்கு அங்கே இருக்கிறார். யாக்கோபு சிறுபிள்ளையாக இருந்தபோது ஆபிரகாமும் ஈசாக்கும் இங்கேதான் தங்கியிருந்தார்கள். யாக்கோபு ஆபிரகாமின் மடியில் வளர்ந்த ஒரு குழந்தை. காதேஸ் பர்னேயாவில் இருந்து கானானை வேவு பார்க்க 12 பேர் சென்றார்கள் அல்லவா? அவர்கள் சென்ற பகுதியிலே கடைசியாக அவர்கள் சென்ற இடம் எபிரோன். இந்த எபிரோன் ராஜாவும் இன்னும் 4 ராஜாக்களும் சேர்ந்து யோசுவாவோடு யுத்தம் செய்கிறார்கள். அந்த யுத்தத்தில் யோசுவா இந்த 5 பேரையும் தோற்கடிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி எப்ரோனை கீரியாத் அர்பா என்றும் அழைத்தார்கள். பின்னர் இந்த எபிரோனை லேவியருக்கு கொடுத்தார்கள். காலேப் வென்ற ஒரு பட்டணம். ஆனால் அதை லேவியருக்கு கொடுப்பதற்கு அவர் சம்மதிக்கிறார். அவருக்கு இடம் முக்கியமில்லை, அவரை படைத்த தேவன்தான் அவருக்கு முக்கியம். பட்டணத்தை சேர்ந்த வயல்களையும் அதன் பட்டிகளையும் காலேபுக்கு கொடுத்தார்கள். பட்டணமும் வெளிநிலங்களும் லேவியருக்கு சொந்தமாயின. அடைக்கல பட்டணம் என்று சில பட்டணங்களை ஏற்படுத்தினார்கள். இந்த எப்ரோனையும் அடைக்கல பட்டணமாக ஏற்பாடு செய்தார்கள். அறியாமல் யாராவது ஒருவரை கொலை செய்தால் அவர் பழிவாங்கப்படாமல் இருப்பதற்கு இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக சென்று இருந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அடைக்கல பட்டணத்தை தான் கானானியர் கையிலிருந்து காலேபு விடுதலை செய்திருந்தார். இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது காலேபின் பற்றுதல் எங்கே இருந்தது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த பட்டணத்தில் தான் கடைசியாக அவர்கள் வேவு பார்த்திருந்தார்கள். அந்த மலைநாட்டை கேட்டு வாங்குகிறார். கானானியரை அங்கே இருந்து துரத்துகிறார். அதற்கு பிறகு அந்த பட்டணத்தை லேவியருக்கு கொடுக்கிறார்கள். அதை அடைக்கல பட்டணமாக அறிவிக்கிறார்கள். அதையும் காலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். நாமும் கூட சில சமயங்களில் சாக்கு போக்குகளை சொல்லி தேவனை முழுவதுமாக பின்பற்றாமல் பின்வாங்கி சென்று விடுகிறோம். எப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்லுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். உங்கள் மனதிலிருந்து நீங்கள் வெளியே சொல்லுகிற ஒவ்வொன்றும் நல்ல பொக்கிஷமாக இருக்கிறதா, பொல்லாத பொக்கிஷமாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் அன்பற்றவர் என்று சாத்தான் அவர் மேல் குற்றம் சாட்டினார். அவர் அன்புள்ளவர் என்று சொல்வதுதான்
இந்த மாபெரும் போராட்டத்தை புரிந்து கொண்ட மக்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் நல்லவர் என்பதைத்தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யாராவது நல்ல முடிவு எடுப்பதற்கு காலேபின் செயல் உதவியாக இருந்ததா? அந்த காலத்திலேயே இவரை பார்த்து நல்ல முடிவுகளை செய்தவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய முன் உதாரணம் அவருடைய குடும்பத்திலேயே செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. தெபீருக்கு சென்று அதையும் வெல்ல வேண்டும் என்று காலேப் தீர்மானிக்கிறார். தெபீருடைய இன்னொரு பெயர் கீரியாத் செப்பேர். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தை ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொல்கிறார். கீரியாத் செப்பேர் என்றால் புத்தகங்களின் பட்டணம் என்பதாகும். அங்கே ஒரு நூலகம் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பின்னால் அதை தெபீர் என்று அழைத்தார்கள். தெபீர் என்றால் பரிசுத்த ஸ்தலம் என்று அர்த்தம். புத்தகங்களில் இருந்து கற்றுக்கொள்வதை விட பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானவைதானே. எழுத்துக்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதை கூட அந்த எழுத்திடமிருந்தே நாம் கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? இயேசுவை வார்த்தை என்று தானே வேதாகம் அழைக்கிறது. வார்த்தைகள் எழுதப்பட்ட புத்தகங்களை விட வார்த்தையாகிய இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் காலேபை போல்தான் செயல்படுவார்கள். இந்த அறிவிப்பை காலேப் அறிவித்த மாத்திரத்தில் ஒத்னியேல் என்கிறவன் தெபீரை பிடிக்கிறான். இந்த ஒத்னியேல் காலேபின் சகோதரன் ஆகிய கேனாஸ் என்பவனுடைய மகன். அதனாலே அக்சாலை ஒத்னியேலுக்கு காலேப் திருமணம் செய்து கொடுக்கிறார். இந்த ஒத்னியேலை பற்றி நியாயாதிபதிகள் சில தகவல்களை சொல்கின்றது. அதை நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரவேலர் கொஞ்ச காலத்தில் தானே தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். அதன் விளைவாக மெசபொத்தாமியா ராஜாவாகிய கூசான் ரிஷாதாயிமை இஸ்ரவேல் சேவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. 8 வருஷம் இவரை சேவிக்கிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களை ரட்சிப்பதற்காக ஒத்னியேல் என்னும் இரட்சகனை தேவன் எழுப்பினாராம். இந்த ஒத்னியேல் தான் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது. கர்த்தர் கூசான் ரிஷாதாயிமை ஒத்னியேல் கையில ஒப்பு கொடுத்தார். அதற்கு பிறகு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. ஒத்னியேல் இந்த 40 வருஷமும் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு நியாயாதிபதியாக அரசாளுகிறார். காலேபுக்கு இருந்த விசுவாசம் ஒத்னியேலுக்கும் வந்தது. காலேபை ஒரு முன்மாதிரியாக வைத்து அவர் செயல்பட்ட முன் உதாரணத்திலிருந்து ஒத்னியேலும் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு விடாப்பிடியான நம்பிக்கை, தேவனை விடமாட்டேன் அவர்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் ஒரு முன்மாதிரியிலே நாம் பார்க்க முடிகிறது. அவர் வேறு யாரும் அல்ல, யோசுவா. இவரை நாம் தாழ்மையின் நாயகர் என்று சொல்லலாம். தேசத்தை பங்கிடுகிறார்கள். யோசுவாவுக்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைக்கப்பட்டது தெரியுமா? யோசுவா 19:49 பாருங்க. தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எப்போது, யார் என்பதையெல்லாம் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். எல்லோருக்கும் தேசத்தை பங்கிட்டாகிவிட்டது. இப்பொழுது யோசுவாவுக்கு கொடுக்கிறார்கள். ஒரு தலைவன் என்ன செய்வான்? தனக்கே ஒரு நல்ல பங்கை முதலாவதாக தெரிந்து கொள்வான். இங்கே யோசுவா அப்படி செய்யவில்லை. அவன் தானே தெரிந்து கொள்வான். இங்கே யோசுவா அதை செய்யவில்லை. இஸ்ரவேலர் அவனுக்கு கொடுத்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த இடத்தை பற்றிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த ஊர் திம்னாத் சேரா என்று அழைக்கப்பட்டது. திம்னாத் சேரா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மிச்சம் இருந்த பங்கு, மீதியாக இருந்தது. எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்த பிறகு மீதியாக இருந்த பங்கை யோசுவாவுக்கு கொடுக்கிறார்கள். அந்த இடம் போதும் என்று அவரும் கேட்டதாகவும் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரும் அந்த இடத்தை கொடுக்க முடியாது சொல்கிறார். அந்த இடத்தை பெற்ற பிறகு யோசுவா என்ன செய்ய வேண்டியிருந்தது என்பதை 50ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். அந்த நகரத்தை அவர் கட்ட வேண்டியிருந்தது. இடித்து பாழாக்கி இருக்கிறார்கள். மீண்டுமாக அதை கட்டி அதிலே குடியிருக்க வேண்டிய நிலைக்குத்தான்
அந்த பட்டணம் தள்ளப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிச்சம் இருந்த பங்கை யோசுவா கேட்டு வாங்கிக் கொள்கிறார். கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். என்ன, மிச்சம் இருந்த பங்கை தான் தேவன் தம்முடைய பிள்ளைக்கு கொடுப்பாரா? அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் இதைத்தான் செய்வாரா என்றால், தேவன் செய்வது எப்பொழுதுமே நல்லதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தது என்றால், இதை பற்றியெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கவலைப்பட மாட்டார்கள். அதனால்தான் இவரை தாழ்மையின் நாயகர் என்று சொல்கிறோம். இந்த பகுதிகளை ஆராய்ந்து படித்த போது என்னுடைய உள்ளத்திலே தோன்றிய எண்ணம் இதுதான். என்ன தலைவன் பாய்வரு, எப்படிப்பட்ட தலை! எனக்கு தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கும்போது நல்லதைத்தான் தேர்ந்தெடுப்பேன் என்று இருக்கிற எனக்கு முன்னராக மிக உயரமாக உயர்ந்து நிற்கிறார் இந்த யோசுவா. இதெல்லாம் பார்த்தாவது நான் மாற வேண்டும், நான் இன்னமும் மாற வேண்டும். தியானிப்பதனாலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கிடைக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. நமக்கு பாடப்புத்தகத்தில் கண்ணாடி நரம்பணுக்கள் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் மிரர் நியூரான் என்று சொல்வார்கள். அது நன்றாக விளங்கி இருப்பது மிகவும் நல்லதுதான். கொஞ்சம் விளக்கமாக அதை நாம் பார்த்து விடுவோம். நம்முடைய மூளையில் உள்ள செல்களை நரம்பணுக்கள் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் நியூரான் என்று சொல்வார்கள். இந்த நரம்பணுக்களில் பல வகைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு வகைதான் கண்ணாடி நரம்பணுக்கள். இந்த கண்ணாடி நரம்பணுக்களிலும் பல வகைகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும் போது ஒரு வகையான கண்ணாடி நரம்புகள் கிளர்ச்சி அடையும். இன்னொரு வகையான செயலை செய்யும் போது இன்னொரு வகையான கண்ணாடி நரம்புகள் கிளர்ச்சி அடையும். எந்த வகையான கண்ணாடி நரம்பணுக்கள் கிளர்ச்சி அடைகின்றனவோ அது எப்படிப்பட்ட செயல் என்பது நம்முடைய மனதில் பதிவாகின்றது. அடுத்து என்ன ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தெரியுமா? நாம் ஒரு செயலை செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட வகை கண்ணாடி நரம்பணுக்கள் கிளர்ச்சி அடைகின்றன என்று வைத்துக் கொள்வோம். இன்னொருவர் அதே செயலை செய்கிறதை நாம் பார்த்தால், அப்படி நாம் பார்க்கும்போது அதே வகை கண்ணாடி நரம்புகள் நம்முடைய உடலிலே கிளர்ச்சி அடைகின்றன. அப்படியானால் செய்யும் போது என்ன உணர்வு ஏற்படுகிறதோ அதே உணர்வு பார்க்கும் போதும் ஏற்படுகிறது. அல்லது இப்படி சொல்லுவோமா, பார்க்கும்போது என்ன உணர்வு ஏற்படுகிறதோ அது நம்முடைய உடலிலே பதிவாகிறது. அதை செய்வதற்கு நாம் தூண்டப்படுவோம். நாமே ஒரு செயலை செய்யும் போது மாத்திரமல்ல, அந்த செயலை இன்னொருவர் செய்யும் போது நாம் அதை பார்த்தாலும் அதே விதமான பாதிப்பு நம்முடைய மூளையில் உண்டாகிறது. அதனால் ஒரு செய்கிற செயல்களை பார்த்து பார்த்து நாமும் அதே போல் மாறுகிறோம். நல்ல முன்மாதிரிகளை நாம் பார்த்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் நிகழும். முழுமையான ஒரு நல்ல முன்மாதிரி இயேசு மாத்திரம்தான். ஆனால் அவரை போன்று செயல்பட்ட நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையையும் நாம் முன்மாதிரியாக வைத்து பார்க்கலாம். எல்லாவற்றிலும் அல்ல, நல்ல காரியங்களில் அவர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த மனுஷன் பாவிதானே, அவர் செய்த பாவத்தை நாம் முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த பாடத்திலே காலேபும் யோசுவாவும் நல்ல முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எந்தெந்த காரியங்களில் முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சாட்சிகளை நாம் பார்த்து பார்த்து நம் விசுவாசத்தில் வளர வேண்டும். நாமும் அப்படிப்பட்ட சாட்சிகளாக வாழ்வதன் மூலமாகவே ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை பூலோகம் எங்கும் உள்ள சகல மக்களுக்கும் கொண்டு செல்ல முடியும். சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று தானே சொன்னார். ஆனால் நாம் வாயால் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், செயலிலே சொல்வது இல்லை. நமக்கு ஒரு மாபெரும் முன்மாதிரி இருக்கிறார். திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த சாட்சிகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நம்முடைய பெரிய முன்மாதிரியை நாம் பார்க்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். இயேசுவே நம்முடைய மாபெரும் முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சுமந்தார். அவருக்கு உண்மையாக இருப்பதனாலே மற்றவர்கள் உங்களை எவ்வளவு குறை பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் அவரை பார்த்து அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்வதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். என்னால் ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்கக்கூடாது. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி நீங்களும் வாழணும்னு யோசிக்கக்கூடாது.
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய மனது ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் கேட்டு கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும். யோசுவா புத்தகத்தில் அதுதானே பார்க்கிறோம். காலேப் கேட்டாலும் சரி, யோசுவா கேட்டாலும் சரி, கர்த்தருடைய வாக்கை கேட்டு கர்த்தர் சொன்னபடி செய்தார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாமும் அப்படி மாற வேண்டும் அல்லவா? 2 கொரிந்தியர் 3:18 பவுல் சொல்வதை பாருங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த மறுரூபம் தேவனுடைய சித்தப்படி நடக்க வேண்டும் என்கிற தன்மையை புரிந்து கொள்கிற இந்த மறுரூபம் எப்படி நமக்கு வருகிறது? கர்த்தருடைய மகிமையை நாம் பார்த்து பார்த்து இவ்வாறு மாற வேண்டும். கண்ணாடியில் காண்கிறது போல்தான் நாம் காண முடியும், முழுவதுமாக பார்க்க முடியாது. ஆனால் அந்த சாயலாக நான் மாற முடியும். இயேசுவை தியானிக்கும் போது, இயேசுவின் செயல்களை தியானிக்கும் போது நமக்கும் அந்த தன்மை வருகிறது. யோசுவா, காலேப் போன்ற பக்திமான்களுடைய வாழ்க்கையை தியானிக்கும் போது, அவர்கள் செய்த நல்ல காரியங்களை மீண்டும் மீண்டுமாக நாம் நினைத்து பார்க்கும்போது அவர்களைப் போல நாம் மாறுகிறோம். டேனியல் என்கிற ஒரு நபரை குறித்து இவ்வாறு வாசித்தேன். அவன் சிறு வயதில் மிகவும் கோபப்படுகிறவனாக இருந்தான். எதற்கு எடுத்தாலும் கோபப்படுவான், சண்டை போடுவான். ஆனால் அவனுடைய அப்பா ஜோசப் மிகவும் பொறுமையாக இருப்பாராம், அமைதியாக இருப்பாராம். ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர் தெரியாமல் டேனியல் வீட்டு வளாக கதவை சேதப்படுத்தி விட்டார். சண்டை போட்டிருக்க வேண்டும், ஜோசப் அதை செய்வார் என்றுதான் டேனியல் எதிர்பார்த்தார். ஆனால் அப்பா சண்டை போடவில்லை. அந்த பக்கத்து வீட்டுக்காரர், நான் இந்த கதவை சரி பண்ணி தந்து விடுகிறேன் என்று அதை சரி செய்வதற்காக முயன்றார். ஜோசப் சென்று உதவியும் செய்தாராம். அந்த வேலை நடந்து கொண்டிருந்த போதே ஜோசப் தன் மனைவியிடம், ஐயாவுக்கு கொஞ்சம் பால் கொண்டு வா என்று சொல்லி பால் வாங்கி பால் குடிக்க கொடுத்தாராம். டேனியலுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. செய்தது அவர் தவறு. அவருக்கு நான் பால் கொடுக்க வேண்டுமா? அவரோடு சேர்ந்து நீங்களும் வேலை செய்ய வேண்டுமா என்று அப்பா இடத்தில் கேட்டபோது அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என் இடத்தில் இயேசு இருந்தால் எப்படி நடந்திருப்பாரோ நான் அப்படியே நடக்க விரும்புகிறேன். நிறைய சம்பவங்களில் அப்பா நடந்து கொண்ட விதத்தை டேனியல் பார்த்தார். கடையில் பொருள் வாங்கிய பிறகு கடைக்காரர் கூடுதல் பணம் கொடுத்து விட்டால் அதை திரும்ப தந்து விடுவார் ஜோசப். அவரை யாராவது திட்டினால் அவர்களை ஆசீர்வதிப்பார். இவர் சோர்வாக இருந்தாலும் மற்றவர் பேசுவதை பொறுமையோடு கேட்பார். ஒவ்வொரு நாள் காலையிலும் வேதம் வாசிப்பார், ஜெபிப்பார். இதெல்லாம் பார்த்து பார்த்து டேனியல் மாற ஆரம்பித்தார். பின்னர் கல்லூரிக்கு சேர்ந்தபோது விடுதியில் தங்கியிருந்த நாட்களில் அநேக மாணவர்கள் அவரை கஷ்டப்படுத்திய போதெல்லாம் அவர் தன்னுடைய அப்பாவை யோசித்து பார்ப்பார். என் அப்பா இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பார்? என் அப்பா இயேசுவை போல் மாறினார், நான் என் அப்பாவை போல் ஆகிறேன். நாம் இயேசுவை போல் மாறுகிறோமா? ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாகிய எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். உண்மை போல் நாங்கள் மாற வேண்டுமே. ஆவியானவர் எங்களை மாற்றுவதற்கு ஒப்படைக்கிறோம். உங்களுடைய சாயலில் எங்களை மாற்றியறணும். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே.